பிரியமானவர்களே, அவருடைய கையினாலே சில காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே வாய்க்க செய்யப் போகிறார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சித்தமான எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய அன்பின் வட்டத்துக்குள்ளே வலயத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும், பிசாசுக்கு அடிமையாகக்கூடாது, நரகாக்கினியில் போகக்கூடாது என்று சொல்லி முதலாவது அவர் உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். உங்களை உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி சீர்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி உங்களை அரவணைத்து கொள்கிறார். பிரியமான இந்த காலை வேளையிலே அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். எந்தெந்த காரியங்களுக்காக அவர் சித்தத்தின்படி நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்களோ அது நிச்சயமாய் நிறைவேறும். அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். அது அவருடைய கையினாலே வாய்க்கும்.